ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா புதுசாக வீடு தேடிட்டு இருக்கோம். புதுசாக கிடையாது, ரெண்டட் வீடு தேடிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேசஸ் இருக்குது. ஸோ அந்த 3 பிளேசஸும் நாங்கள் கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 3 பிளேசஸ் ஆல்ரெடி நாங்கள் ஒரு மஹதேவ்புரில் ரெண்டட் ஹோமில் இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் வீடை. ஸோ 3 பிளேசஸ் கொடியஹள்ளி சொல்லு, கோடி பக்கத்தில் இருக்க கொடிகஹள்ளி, சொல்கிறேன், ஊடி பக்கத்தில் இருக்கிற கொடியஹள்ளி, ஐயப்ப நகர், கோடி கோடி ஊடி. இந்த 3 பிளேசஸில் தான் நாங்கள் இன்றைக்கி வீடு தேட போகிறோம். ஸோ கிடைக்குமே இல்லையான்னு தெரியாது, கிடைச்சா சந்தோஷம். ஸோ போயிடுவோம், கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதே வீட்டில் தான் நாங்கள் குப்பை கொட்டுறோம். சரி பார்ப்போம். ஸோ எதுக்கு வீடு தேடுறோன்னா, இது பார்த்திங்கன்னா 16,000 1 BHK. ஸோ மெயின் ஏரியாவில் தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு 1 BHK பார்த்திங்க 16,000 பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் மேபி கம்மியில் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். மேபி கிடைச்சா சந்தோஷப்படுவோம். கரெக்டா? ஸோ அதனால் வாங்க தேட ஆரம்பிப்போம். அப்பப்போ ஏரியா சுத்தும் போது வீடியோ எடுத்துக்குவோம். இதுதான் நாங்க இருந்த வீடு. சீக்கிரம் வா. பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ இனிமேல் தேடுற வீடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கீழே கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம். கிடைக்கலன்னா ஒரு ஆப்ஷன் இல்லை, கம்மியில் கிடைச்சா சந்தோஷப்படுவோம். குட்டி வேலை கம்மி தான் கிடைக்கணுமா இல்லை கீழே கிடைக்கணுமா? எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பைக் பார்க்கிங் கூட கம்மி ரேட்டில் வேணும். இது வீடு குட்டியாக கூட இருக்கலாம், நான் பைக் பார்க்கிங் இருக்கு வேணும். வண்டி பார்த்தீங்களா இப்படி நிற்கிது. சரி வாங்க போ. மேடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை மறந்துட்டு வந்துட்டாங்க. அதனால இப்போ ஹெல்மெட் வீடியோ எடுப்பான். ஹெல்மெட் மறந்துட்டு வந்துட்டான் பைத்தியோ அப்படின்ட்டு. டயர்ட் ஆயிடுச்சுடா. என்ன ஹெல்மெட் மறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்றியா? சேச்சா நானும் சொல்லவே இல்லை. ஸோ ஹெல்மெட் விட்டுட்டு வந்துட்டேங்க. ஸோ அதனால் போயிட்டு மேலே போயிட்டு டக்குன்னு எடுத்துட்டு வந்தேன். ஸோ ஹெல்மெட் விட்டுட்டு வந்தால் இங்கே ஃபைன் போடுவாங்க. ஸோ ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துட்டோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 22 சொல்கிறாங்க ஒரு 1 BHK. அதனால தான் நாங்கள் இன்னொரு ஏரியா பார்த்து வச்சோம். மகேந்திரா, உனக்கு இருக்கிற வீடு பிடிக்குமா இல்லை இப்போ ஷிஃப்ட் ஆகலான்னு ஒரு பிளான் மைண்டில் இருக்குமா? ஏன்னா நான் தான் மாறலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருந்தில்ல, ஆனால் இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன். எனக்கு வந்துட்டு மாறுறதுல பெருசாக உடம்போடு இல்லை தான். ஏன்னா 16க்கு எங்களுக்கு அது பெரிய அமௌண்ட் தான். பாருங்க, வீட்டுக்கிட்டே மெட்ரோ பஸ்ஸு எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டு தேடப்புற வீடு எப்படின்னா பக்கத்து எதுவுமே இருக்காது. ஏன்னா இருக்குமா உள்ளே போகணும், ரொம்ப இன்டீரியரில் தான் நாங்கள் இப்போ வீடு தேடிட்டு இருக்கோம். ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா வீடு தேடுறது கஷ்டமான விஷயமானு தெரியல. பெங்களூரில் வீடு தேடுறதுலாம் கஷ்டம் கிடையாது. அப்புறம் நமக்கு ஏற்ற பட்ஜெட்ல இது கிடைக்குமான்றது. ஆமாம், வீடெல்லாம் கிடைச்சிருதுங்க. நல்ல வீடுனா இன்னைக்கு கூட ஒரு வீடு பார்த்தோம், செப்பரேட்டாக இருந்துச்சு. எவ்வளோ சொன்னாங்களா? 30 or 27 இல்லை 27 சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு 27 எல்லாம் வேண்டாம், இந்த 16க்கே 2 BHK கிடைச்சி சந்தோஷப்படுவோம். ஆனால் இன்னைக்கு டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கு போலையே. பெங்களூரில் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும், வெளியவே வர முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே வரும், நாளைக்கு தான் வரும். ஆமாம். ஸோ இந்த வீடியோலேயே நம்மளுக்கு வீடு கிடைச்சிருமானா தெரியாது. மகேந்திரா, வீடு கிடைச்சா சந்தோஷம். ஆனால் ஒரு டூலெட் போர்டு காணும்.
ஹோம் ரெசிடென்சி லேஅவுட் கேஆர் புரமா. கேஆர்புரமா? கால் பண்ணி கேளு. கேஆர்புரமா? நீ ಕಾಲ್ பண்ணி ಓಪನ್. எனக்கு தெரிஞ்சு வீடு இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ಮೇಡಮ್ ಇದು ಟೂಲೆಟ್ ಬೋರ್ಡ್ ನೋಡಿದ್ದೀನಿ. ಇಲ್ಲಿ ಕೊಡಿಗೆಹಳ್ಳಿ ಸೈಡ್ ಹೋಮ್ ರೆಸಿಡೆನ್ಸಿ ಲೇಔಟ್ ಯಾರು ಅಂತ ಹಾಕಿದಿರಲ್ವ, ಫ್ಲೆಕ್ಸ್ ಅನ್ನು ಹಾಕಿದಿರಲ್ವಾ? So are you looking for one BHK, 1 BHK, 1 BHK? Okay. Is it for family or for family, bachelor? family 2 members. 1 BHK or 2 BHK? Okay. The rent will be 12,000. Okay. It will be available from next month. And for you, 2 BHK also will come in the same price. If you are okay, it's Okay. ready to move. Oh, okay. So actually, there is a flex, right? Same building or a different building? Yeah, for the same building. Okay. Can I see home now? Yeah, you can go to first floor Okay. and you can ask. Okay. So where second 2 BHK which floor? 2 BHK it's in first floor, and it's available in first floor, second floor, and third floor. Okay. 1 BHK in ground floor. Oh, okay, okay. Okay, so the 1 BH in the first floor, right? So I can check in first floor. 2 BHK in first floor, 1 BHK in ground floor. Both are same rent, right? Yeah, correct. Yeah, then I'll check 2 BH. ಸೊ ಫಸ್ಟ್ ಫ್ಲೋರು ಮನೆ ನೋಡೋಕೆ ಬಂದ್ವಿ. கவுசனர் எழுது. ನೀವು ஆல்ரெடி ரெண்டிக்கு இದ್ದೀரா? ஓகே ஓகே. இது 2 BHK ஆல்ரெடி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டில். வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இன்னும் கரண்ட் இதுவும் இல்லை. வாஷ்ரூம் வந்து இருந்தாங்க போலடா, இப்போ தான் காலி பண்ணியிருக்காங்க. கபோர்டு க்ளீன் க்ளீன் எதுவுமே பண்ணலை. இது ஒரு கபோர்டு. நம்ம பெட்டு போட்டோம். ஸோ வாஷ்ரூம் இருக்குடா. இது அட்டாச்சு வாஷ்ரூம். என்னடா லாக் ஆயிருக்கு. தள்ளு உள்ள நல்லா ஆக்கடா பைத்தியம். அதே போல வாஷ்ரூம் லாக்கா இருக்கும். தெரியலையே. ஆனால் ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது இந்த வீடு. அப்புறம் நம்மளோட கட்டல் வச்சும் இங்கேக்கு வந்துடும். இது ஒரு குட்டி பெட்ரூம். ஓ, இங்கேயும் ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்கடா. கிச்சன் ஓகேடா, நல்லா இருக்கு. இந்த பேரு அதே இது சேம். மேபி நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க போல. 1 மாதம் ஆகும்னு சொன்னாங்களா? ஸோ என்னன்னா டிஃப்ரெண்ட்டாக இங்கே கபோர்ட் கொடுத்துரு. 1 BHK தான் 1 month சொன்னாங்க காலி பண்ணுறதுக்கு அவங்க கீழே வீட்டில். இந்த 2 BHK இது வேணா இமீடியட்டா வந்துருப்பதுன்னா மூவ் ஆயிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இது நல்லா இருக்கு. நம்ம இருக்கிற வீட்டில் இது சமைக்கிறதுனா சிங்க் இருக்குல்ல, சிங்க் பக்கத்தில் இங்கே பாத்திரம் வைக்கவும் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ இங்கே நல்ல ஸ்பேஸ் இருக்கு. நல்ல ஸ்பேஸ் இருக்கு. நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஒரு அமைதியான ஒரு இடம் இது. ஸோ பேக் டோர்ல என்ன இருக்கு பார்க்கலாம். வா இங்கே வா. பக்கத்துல வீடு இருக்கு. பேக்ல கிரீனரி, நம்ம காத்து வரும். ஆனா பால்கனி இல்ல, ஃப்ரண்ட்ல தான் இருக்கும். நம்ம 2 பீரோ இருக்குடா. இந்த பாரு. ஆமா, அங்கேயும் பீரோ இருக்கு, இங்கேயும் பீரோ இருக்கு. 12,000க்கு ஒர்த்து தான் இது. இது டோர் என்ன தெரியுமா? இந்த பக்கம் 2 இருக்குடா, 2 விண்டோ இருக்குடா. ஆமா, 2 டோர். நீ பாக்கலையா? இது ரோட் சைடு. இது ரோடுக்கு. இந்த ரோட் சைடு விண்டோ. ஆனா உனக்கு நல்ல ஸ்பேஸ். இது என்ன தெரியுமா? ஒரே பாத்ரூமுக்கு 2 டோர். ஓகேவா? இந்த பக்கம் ஒரு டோர். அப்படி. ஸோ இங்கே வந்துருச்சு. டோர் இருக்கு பாரு. இந்த லாக் எடுத்து விட்டோம்னா வந்துடும். இந்த லாக் எடுத்து விட்டோம்னா பெட்ரூம்ல இருந்து. ஆமா, இந்த பத்திக்கா இங்க பாரு. நான் அங்க ஆல்ரெடி உள்ள இருந்து வந்து இருப்பேன், எனக்கு தெரியாது. நான் அப்படி திறந்து வந்தேன்னா நீ பத்திட்டு உட்காந்து பாத்து. ஆனா நல்ல பெரிய வாஷ்ரூம் தான். பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் நீ எதுவுமே வச்சுக்க முடியாது. இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கு. நம்மளோட இதெல்லாம் வருமா? நம்மளோட கபோர்ட்ஸ் ஒரு பெட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துடலாம். ஃப்ரிட்ஜு, அப்புறம் வாஷிங் மிஷினு, கபோர்டு. வாஷிங் மிஷின் தான் இதுல இருந்து எப்படி தூக்கிட்டு வரும்? ஏற்கனவே அங்க ஃபுல்லா இருக்கு. நான் இதுல நீ வண்டியெல்லாம் நிறுத்த முடியாது. இது கேன்சல்டா. இந்த வீடு கேன்சல். அடுத்த வீடு பார்ப்போம். நோ பார்க்கிங். 1 BHK லிஃப்ட் அவைலபிளா இருக்கு. நோ பார்க்கிங்னா வண்டி இங்க நிறுத்தாதீங்கன்னு போட்டிருக்காங்க. பார்க்கிங் இல்லைன்னு நிறுத்தாங்க. நோ பார்க்கிங்னா தெரியுது எனக்கு, இங்க நிறுத்தக்கூடாதுன்னு. உள்ள ஆனா நிறுத்துறதுக்கு இடம் இருக்கு. Hi sir, I'm seeing the toilet board 1 BHK. Yeah, so okay, what is the rent? I can see a home now.
16,000, right? ஓகே. 16,000. சரி பார்க்கறதுக்கு ஆமா. அங்கேயே 16 கொடுக்குறது நான் அங்கேயே இருக்கேன். சும்மா வேடிக்கை இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீட்டுக்கு 16K சொன்னாங்க. வித்து என்னது எல்லாமே வாட்டர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து 16. எல்லாமே சேர்த்து 16 சொன்னாங்க. ஸோ அதனால ஆக்சுவலி டெனன்ட் ஆல்ரெடி இருக்காங்க, அதனால வீட்டுக்குள்ள வீடியோ எடுக்க முடியல. ஆனால் வீடு சூப்பராக இருக்கு. வீடு சூப்பராக இருந்துச்சு. மாடுலர் கிச்சனு ஃபுல்லி நல்லா ஃபர்னிச்சர் போட்டு டிவி யூனிட்லாம் வச்சு செம்மையாக இருந்துச்சு வீடு. வீடு நல்லா இருந்துச்சு. ஆனால் 16,000 ரெண்ட் கம்மி பண்ணி கேட்டேன், முடியாதுன்ட்டாரு. ஆமாம், இது அவுட்டரில் இருக்குது அப்படின்னாலும் கம்மி பண்ண மாட்டேங்கிறானு. அட்வான்ஸ் மட்டும் கம்மி சொன்ன 60 தான் சொன்னார். 60 சொன்னாரா? மேபி அட்வான்ஸ் ஜாஸ்தி கொடுத்து ரெண்ட்ல கம்மி பண்ணி கேட்டாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 தான் கம்மி ஆகுமே தவிர அவ்வளோ கம்மி ஆகாது. அங்கே பார்த்தீங்கன்னா 12 கேட்டாங்க. ஆனால் லிஃப்ட் இல்லை, நான் 12 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். என்ன 2 ஸ்டெப் நல்லா தான் இருக்குல்ல இடம். ஆனால் இங்கே பார்க்கிங்கு அதெல்லாம் பயங்கரமாக நல்லா இருக்கு. பார்க்கிங் செம்ம பார்க்கிங் இருக்கு, லிஃப்ட் இருக்கு, நல்லா வந்துட்டு நல்லா டெரஸ் நல்ல இடம் இருக்கு, வீட்டுக்குள்ளாரே நல்ல இடம் இருக்கு. அங்கேயுமே டெரஸ் இருக்குது. யூட்டிலிட்டி ஏரியா செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம திங்ஸ் எல்லாம் தூக்கி அதில் டம்ப் பண்ணிடலாம். அப்படியே நான் பார்க்கல. அதே கிச்சன்ல ஒரு டோர் இருந்துச்சுல்ல, அது ஸ்டோரேஜ். அதுதான் சொன்னார் அவர், யூட்டிலிட்டி ஏரியா. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் 16க்கு நான் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு வர்றது கஷ்டம். அதுக்கு நான் 16 கொடுத்து அங்கேயே இருந்துருவேன். ஸோ நான் பெட்டர் தென் கம்மி தான். நான் அதுக்கு முன்னாடி இருந்த வீடு, அந்த பில்டிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி அந்த பக்கம் இந்த தூரம் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12,000க்கு ஒரு 2 BHK பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு, அது நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு விஷயத்துக்கு. அல்லையாடா பார்க்கலாம் வாங்க, அடுத்த வீடு பார்ப்போம். லீஸா 3வது வீடு இது. பாரு சீக்கிரம். அந்த வீடு ரெண்டே ஃப்ளோர். அந்த வீடுலாம் ரெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுவுமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். சரி 2 BHK எவ்வளோவா? அது கேட்கலாம். ஒன்று இங்கே 16,000 ரெண்ட்டு ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் 1,500 ஜாஸ்தியாச்சுடா. வீட்டு போய் பார்ப்போம். நான் சும்மா 2 பில்டிங்கே கட்டிட்டு இருக்காங்க. 16,000 ப்ளஸ் 1,500 லிஃப்ட்டுக்கா சே இல்லைங்க. லிஃப்ட் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பில்டிங் வந்துடும்டா ரொம்ப. அதுக்கப்புறம் வெளிச்சமே வராது. இந்த பக்கம் நம்ம பில்டிங் வந்து வெளிச்சம் வராது. कितना बोले इसका रेट? 16. I don't know. இது என்ன ஹால்ல இருந்து ஒரு குட்டியோட பால்கனி. செம்மையா இருக்கு இது. கபோர்ட்ஸ் எல்லாம் இன்னும் பேக்கிங்கே பிரிக்கல. ஓ பெயிண்ட் இருக்குங்க. இங்க பாரு, இங்க பாரு, சிம்னி வைக்கிறது ஜாப் போட்டுலாம். இங்க பாரு, இங்க பிரீமியமா இருக்குது. சிம்னி வைக்கிறதுக்கு கேப் இருக்கு. சிம்னி வச்சு அதுதான் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கா. வாஷிங் மிஷின் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இனிமே பண்ணல. இது ஹாலா? இது எதுக்கு? ஓ இது டிவி யூனிட். டிவி யூனிட்டுமே பயங்கரமா இருக்குது. ஆனா பால்கனி ரொம்ப குட்டியா நிக்க முடியும். இந்த இவ்வளவுதான் பால்கனி. நல்லா இருக்கு வீடு. வெளியிலயுமே நல்ல இடம் இருக்குங்க. இது நல்ல இடம். ஒரே 1 BHK அவ்வளவுதானா? பக்கத்துல வீடு இருக்கா? இது ஒரு வீடுடா. அது 2 BHK. பார்க்க முடியாதா சொல்லு? ஓகே. அதை விட குட்டி கபோர்டா இருக்குடா. அது நீளமா இருந்துச்சு அந்த 1 BHK இருக்கிறது. வாஷிங் மிஷின் நல்லா இருக்கு. ஓகே சிங்க்
அது அதில் கபோர்டு கோர் இருந்துச்சு. ஏய் இது சின்ன பெட்ரூம். ஹால் ஆனால் பெருசு. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அதுதான் அந்த கிச்சன் தான் ரொம்ப நல்லா இருக்கு. எதுவுமே நல்ல ஸ்பேஸ் இடமா அந்த கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல ஃப்ரீயா இருக்கு. வைக்காதது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பாரு, பாத்திரக்கழுவி வைக்கிறதுக்காக. இது எதுக்கு? சும்மா திங்ஸ் வச்சுக்கிறது. நல்லா இருக்கு. அழகாக சொல்லி வச்சிருக்காங்க. எனக்கான அந்த 1 BHK தான் பிடிச்சது. பிஹெச்கே நல்லா இருக்கு. இது 1 BHK 16,000 ரெண்ட் ப்ளஸ் 1,500 மெயின்டெனன்ஸ். இதுதான் சொன்னேன், இது ஃப்ரீயா இருக்கு கிச்சனு. அது ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கு. இது ஹால்லே இருக்குல்ல, அது ஹாலோட செப்பரேட்டா இருக்கு. அப்படிதான் இருக்கணும். இந்த பார்த்துக்க, இங்கேக்கு ஒரு இது வச்சிருக்காங்களா, அது பார்க்கவே ஒரு மாதிரி இதுவா இருக்கு. இதுதான் கரெக்ட். அதாங்க ரிட்டன் கிளம்பிட்டோம். எங்களுக்கு சர்ச் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு வீடு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடெல்லாம் ரெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் பார்க்கலாம், இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.